தாமிரம் பிரித்தெடுத்தலில் பெசிமர் மாற்று உலையின் நோக்கம் என்ன? ஏ. இரும்பு ஆக்சைடை ஒடுக்குவதற்கு. பி. அலுமினியத்தை உற்பத்தி செய்ய. சி. இரும்பிலிருந்து கசடை அகற்ற. டி. கொப்புளத் தாமிரத்தை பெற. சரியான பதில் டி. கொப்புளத் தாமிரத்தை பெற. சரியான விடை டி. சோகஸ்மெலி பெசிமர் மாற்ற உலையில் உருகிய மேட் மீது காற்று செலுத்தப்பட்டு அதில் உள்ள இரும்பு சல்பைடு நீக்கப்பட்டு 98% தூய கொப்புளத் தாமிரம் பெறப்படுகிறது. இதில் சல்பர் டை ஆக்சைடு வெளியேறுவதால் தாமிரத்தின் மேற்பரப்பில் கொப்புளங்கள் ஏற்படுகின்றன. தசைகள் தவிர ஒரு அட்டையின் வளைய அல்லது ஊர்ந்து செல்லும் இயக்கத்தில் முதன்மையாக ஈடுபடும் உடல் பாகங்கள் யாவை? ஏ. உடற்கொம்புகள் ஆண்டென்னே. பி. கண்குழிகள் ஐஸ்பாட்ஸ். சி. செவில்கள் கில்ஸ். டி. 2 உறிஞ்சுகள் டூ சக்கர்ஸ். சரியான பதில் டி. 2 உறிஞ்சுகள் டூ சக்கர்ஸ். சரியான விடை அட்டைகள் அவற்றின் முன் மற்றும் பின் முனைகளில் உள்ள 2 உறிஞ்சுகளை பயன்படுத்தி தரையில் ஒட்டி இடப்பெயர்ச்சி செய்கின்றன. இந்த உறிஞ்சுகள் மற்றும் தசைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டால் லூப்பிங் இயக்கம் நடைபெறுகிறது. கருப்பையில் உள்ள ஒவ்வொரு அண்டத்தையும் சுற்றி இருப்பது என்ன? ஏ. புறத்தோல் செல்கள் எபிதீலியல் செல்ஸ். பி. மெடுலரி செல்கள் மெடுலரி செல்ஸ். சி. ஸ்ட்ரோமா செல்கள் ஸ்ட்ரோமா செல்ஸ். டி. கிரானுலோசா செல்கள் கிரானியுலோசா செல்ஸ். சரியான பதில் டி. கிரானுலோசா செல்கள் கிரானியுலோசா செல்ஸ். 1. கருப்பையில் உள்ள ஒவ்வொரு அண்டத்தையும் சுற்றி கிரானுலோசா செல்கள் ஒரு அடுக்காக அமைந்துள்ளன. இவை அண்டத்தின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குகின்றன. இந்த செல்கள் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை உற்பத்தி செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கிருடினேரியா கிரானுலோசா முதன்மையாக எந்த வகை சூழலில் வாழ்கிறது? ஏ. உப்புநீர் பெருங்கடல்கள். பி. மலைப்பகுதிகள். சி. வறண்ட பாலைவனங்கள். டி. நன்னீர் நிலைகள். சரியான பதில் டி. நன்னீர் நிலைகள். கிருடினேரியா கிரானுலோசா எனப்படும் இந்திய அட்டை முதன்மையாக நன்னீர் நிலைகளான குளங்கள், ஏரிகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் வாழ்கிறது. இது ஒரு இரத்தத்தை உறிஞ்சும் புற ஒட்டுண்ணியாக நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் மனிதர்களைச் சார்ந்து வாழ்கிறது. காந்தங்களைப் பற்றி மாணவர்கள் எதை பட்டியலிட முடியும்? ஏ. அவற்றின் பயன்கள். பி. அவற்றின் உற்பத்தி செலவுகள். சி. அவற்றின் சுற்றுச்சூழல் தாக்கம். டி. அவற்றின் மூலப்பொருட்கள். சரியான பதில் ஏ. அவற்றின் பயன்கள். 1. காந்தங்கள் திசைகாட்டிகள் மற்றும் மின்சாதனங்களில் எவ்வாறு பயன்படுகின்றன என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்வது அவசியம். அன்றாட வாழ்வில் காந்தங்களின் பன்முகத்தன்மையை விளக்குவதே இதன் நோக்கம். பி. உற்பத்தி செலவுகள் பொருளாதார ரீதியானது, அறிவியல் சார்ந்ததல்ல. சேணம் மூட்டுக்கு எடுத்துக்காட்டாக உடலின் எந்த பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது? ஏ. கணுக்கால் ஆங்கிள். பி. முழங்கை எல்போ. சி. முழங்கால் நீ. டி. கட்டைவிரல் தம்ப். சரியான பதில் டி. கட்டைவிரல் தம்ப். 9. சேண மூட்டு சாடல் ஜாயிண்ட் என்பது ஒரு தளத்தில் சுழற்சி மற்றும் பிற இயக்கங்களை அனுமதிக்கிறது. இது மனிதனின் கட்டைவிரலில் காணப்படுகிறது. இந்த மூட்டு இருப்பதாலேயே மனிதர்களால் பொருட்களை பிடிப்பதற்கும் கட்டைவிரலை மற்ற விரல்களுக்கு எதிராக நகர்த்தவும் முடிகிறது. ஒரு மலை ஆடு மலைகளில் ஓட உதவும் தகவமைப்பு அம்சம் எது? ஏ. தடித்த தோல். பி. கூர்மையான நகங்கள். சி. வலுவான குளம்புகள் ஸ்ட்ராங் ஹூவ்ஸ். டி. வெள்ளை உரோமம். சரியான பதில் சி. வலுவான குளம்புகள் ஸ்ட்ராங் ஹூவ்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி மலை ஆடுகள் செங்குத்தான மற்றும் பாறைகள் நிறைந்த மலைகளில் வழுக்காமல் ஓடுவதற்கு அவற்றின் வலுவான குளம்புகள் உதவுகின்றன. இது அவற்றிற்கு மலைப்பகுதிகளில் சிறந்த பிடிமானத்தை வழங்குகிறது. ஒரு அணு உலையில் சுயநீடித்த மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் எந்த வகையான வினை நிகழ்கிறது? ஏ. ஆல்பா சிதைவு. பி. பீட்டா உமிழ்வு. சி. அணுக்கரு இணைவு. டி. அணுக்கரு பிளவு. சரியான பதில் டி. அணுக்கரு பிளவு. 8. அணு உலையில் கனமான அணுக்கருக்கள் யுரேனியம் போன்றவை நியூட்ரான்களால் தாக்கப்பட்டு பிளவுபடும் போது அதிக ஆற்றல் வெளியாகிறது. இந்த வினை ஒரு தொடர் வினையாக கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் அணு உலையில் நிகழ்த்தப்படுகிறது. ஒவ்வொரு முகவையிலும் எவ்வளவு அளவு தண்ணீர் எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது?
ஏ 50 மில்லி லிட்டர், பி 75 மில்லி லிட்டர், சி 100 மில்லி லிட்டர், டி 25 மில்லி லிட்டர். சரியான பதில் ஏ 50 மில்லி லிட்டர். 4 சரியான விடை ஏ. சோகஸ்மேலி அறிவியல் பாட புத்தகங்களில் கரைதிறன் அல்லது வெப்பப்படுத்துதல் தொடர்பான சோதனைகளில் பொதுவாக 50 மில்லி லிட்டர் அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது. இது சோதனையின் முடிவுகளை துல்லியமாக கவனிக்க ஏதுவான அளவாகும். பின்னர் புரோட்டான்கள் என்று அழைக்கப்பட்ட துகள்களைப் பெற வெளியேற்ற குழாயில் எந்த குறிப்பிட்ட வாயு எடுக்கப்பட்டது? ஏ. ஹீலியம் வாயு, ஹீலியம் கேஸ், பி. நைட்ரஜன் வாயு, நைட்ரோஜன் கேஸ், சி. ஆக்சிஜன் வாயு, ஆக்சிஜன் கேஸ், டி. ஹைட்ரஜன் வாயு, ஹைட்ரோஜன் கேஸ். சரியான பதில் டி. ஹைட்ரஜன் வாயு, ஹைட்ரோஜன் கேஸ். ஹைட்ரஜன் அணுவில் ஒரு புரோட்டான் மற்றும் ஒரு எலக்ட்ரான் மட்டுமே உள்ளது. அதிலிருந்து எலக்ட்ரானை நீக்கும்போது புரோட்டான் கிடைக்கிறது. கோல்ஸ்டெயின் தனது சோதனையில் ஹைட்ரஜன் வாயுவை பயன்படுத்தி நேர்மின் துகள்களை கண்டறிந்தார். விலங்குகளில் தகவமைப்பு கட்டமைப்புகளின் வளர்ச்சியை எது தூண்டுகிறது? ஏ. உள் உயிர் சக்தி, பி. பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட குணங்கள், சி. மரபணு முற்சார்பு, டி. சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கான பதில். சரியான பதில் டி. சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கான பதில். விலங்குகள் தங்களைச் சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தங்கள் உடல் அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றன. இந்த தகவமைப்புகள் காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன. கண்டறியப்பட்ட நீரிழிவு நோயாளிகளில் வகை -1 இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் IDDM எவ்வளவு சதவீதத்தைக் கொண்டுள்ளது? ஏ. 5 முதல் 10%, பி. 30 முதல் 40%, சி. 20 முதல் 30%, டி. 10 முதல் 20%. சரியான பதில் டி. 10 முதல் 20%. சரியான விடை டி. சோகஸ்மேலி வகை -1 நீரிழிவு நோய் IDDM என்பது கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் அழிவதால் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்பட்டு உண்டாகிறது. இது மொத்த நீரிழிவு நோயாளிகளில் 10% முதல் 20% வரை காணப்படுகிறது. அளவுக்கு அதிகமான போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் கல்லீரல் சிதைவு நோயில் சிர்ஹோசிஸ் முதன்மையாக பாதிக்கப்படும் உறுப்பு எது? ஏ. இதயம், பி. நுரையீரல், சி. கல்லீரல், டி. சிறுநீரகங்கள். சரியான பதில் சி. கல்லீரல். 5 கல்லீரல் சிதைவு நோய் சிர்ஹோசிஸ் என்பது கல்லீரல் திசுக்கள் வடுவாக மாறி அதன் செயல்பாட்டை இழக்கும் ஒரு நிலையாகும். இது மதுபானம் அல்லது நச்சுப் பொருட்களின் அதிகப்படியான பயன்பாட்டால் ஏற்படுகிறது. ஒரு வேதிவினையில் வினைபுரியும் பொருட்களை விவரிக்கும் சொல் எது? ஏ. கரைப்பான்கள் சால்வென்ட்ஸ், பி. வினைப்படு பொருட்கள் ரியாக்டன்ட்ஸ், சி. வினையூக்கிகள் கேட்டலிஸ்ட்ஸ், டி. விளைபொருட்கள் ப்ராடக்ட்ஸ். சரியான பதில் பி. வினைப்படு பொருட்கள் ரியாக்டன்ட்ஸ். 2 ஒரு வேதிவினையில் ஈடுபடும் தொடக்கப் பொருட்கள் வினைப்படு பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை வேதிச் சமன்பாட்டின் இடது பக்கத்தில் குறிக்கப்படுகின்றன. மற்றவை ஏ. கரைப்பான்கள் என்பது ஒரு பொருளை கரைக்க பயன்படும் ஊடகம் மட்டுமே. மெண்டல் தனது சோதனைகளை மடாலயத்தில் தோராயமாக எத்தனை ஆண்டுகள் நடத்தினார்? ஏ. 6 ஆண்டுகள், பி. 8 ஆண்டுகள், சி. 7 ஆண்டுகள், டி. 5 ஆண்டுகள். சரியான பதில் சி. 7 ஆண்டுகள். சரியான விடை சி. சோகஸ்மேலி கிரிகோர் மெண்டல் 1856 முதல் 1863 வரை சுமார் 7 ஆண்டுகள் பட்டாணிச் செடிகளில் தனது புகழ்பெற்ற மரபியல் சோதனைகளை மேற்கொண்டார். இந்த ஆய்வுகளின் முடிவுகளே நவீன மரபியலுக்கு அடிப்படையாக அமைந்தன. கருத்து வரைபடத்தின்படி ஆல்கஹாலின் பொதுவான பயன்பாடு என்ன? ஏ. பிளாஸ்டிக், பி. டயர், சி. மருந்துகள், டி. எரிபொருள். சரியான பதில் டி. எரிபொருள். எத்தனால் போன்ற ஆல்கஹால்கள் பெட்ரோலுடன் சேர்க்கப்பட்டு கேசோஹால் என்ற எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. இது கார்பன் உமிழ்வை குறைக்கவும் மாற்று ஆற்றல் மூலமாகவும் உதவுகிறது. ஏ. பிளாஸ்டிக் பொதுவாக பெட்ரோகெமிக்கல் பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. மெக்னீசியம் குளோரைடில் AmGCl2
மெக்னீசியத்தின் இணைத்திறன் என்ன? ஏ 1, பி 4, சி 2, டி 3. சரியான பதில் சி 2. சரியான விடை சி. சோகஸ்மெலி மெக்னீசியம் அணு எண் 12 ஐ கொண்டது. இது நிலைப்புத்தன்மையை அடைய தனது வெளிவட்டத்தில் உள்ள 2 எலக்ட்ரான்களை இழக்கிறது. எந்த அலகு அமைப்பு கிராம் விசையை அதன் அலகாக பயன்படுத்துகிறது? ஏ AMKS அமைப்பு AMKS சிஸ்டம், பி CGS அமைப்பு CGS சிஸ்டம், சி APS அமைப்பு APS சிஸ்டம், டி சி அமைப்பு சி சிஸ்டம். சரியான பதில் பி CGS அமைப்பு CGS சிஸ்டம். 9 CGS சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் முறையில் விசையின் ஈர்ப்பு அலகு கிராம் விசை GF என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கிராம் நிறையுள்ள பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையே ஒரு கிராம் விசை ஆகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?